வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜனவரி 3. தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது வெறுப்பு எழாது. ஆம் அன்பர்களே, சாமிஜி அவர்கள் வாழ்த்தும் பயணம் என்ற ஒரு தலைப்பில் சொல்லியிருப்பார் அழகா. தவ முடிவில் நாம் எதிரிகளை கூட வாழ்த்த வேண்டும். இன்னல் புரிவோர் எதிரியாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி வாழ கருணை உள்ளத்தோடு வாழ்த்துவோம்னு சொல்வார். அப்போ நம்ம நினைப்போம், எப்படி போய் எதிரியை வாழ்த்துறது அப்படின்னு. நாம் இந்த உலகத்துக்கு ஒரு பதிவு காரணமாகத்தான். இந்த பதிவுகள் தன்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது, நாம் என்னென்ன செயல் செய்தோம் அப்படிங்கிறது நாம் செய்யும்போது நமக்கு தெரியாது. மற்றவங்க நமக்கு அதை திருப்பி செய்யும்போது நமக்கு வலிக்கும். ஆனால் நாம் பேசும்போது நாம் பேசுகிறது தான் கெட்டிக்காரத்தனம்னு நம்ம நினைப்போம். மற்றவர்களை பேசும்போது எந்த அளவு அவர்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது, அதே போல் துன்பம் நமக்கு வரும்போது தான் அது தெரியும். அதைத்தான் சாமிஜி சொல்கிறாரு, நாம் ஒருத்தருக்கு தீமை விளைவித்திருந்தால் அந்த தீமையானது திருப்பி நமக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா யாரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, எதிரியாகவே நினைக்க மாட்டோம். நமக்கு துன்பம் தர்றவங்களை கூட என்ன நினைப்போம், மன விரிவு கொண்டு மகிழ்ச்சியோடு என்னுடைய பதிவை கழிக்க வந்த தூய ஆன்மா அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போ அவங்க மேலே வெறுப்பு வராது. என்னுடைய பதிவை தீர்க்க வந்த ஒரு ஆன்மா என்னை எந்த அளவுக்கு திட்டுதோ அந்த அளவுக்கு அது என்கிட்ட இருக்கிற பதிவை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணுங்க, மனதார வாழ்த்தணும். வாழ்த்த மனம் எப்படி இருக்குங்க, அமைதியாக தெளிவாக இருக்கணும். எதிரிகளையும் வாழ்த்த வேண்டும், துன்பம் தருபவர்களையும் வாழ்த்த வேண்டும். ஏன்னா அவங்க நம்முடைய பதிவை தீர்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை புனித வாழ்க்கையாக தெய்வீக வாழ்க்கையாக வாழ அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.